வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளில் 8ஆவதா இருக்க வேலூர் தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம். வேலூர் மக்களவை தொகுதியில் வேலூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடின்னு 6 மக்களவை தொகுதிகள் இருக்குது. வேலூர் தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா, ஆண் வாக்காளர்கள் 7,31,831 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,77,922 பேரும், திருநங்கைகள் வாக்காளர்கள் 211 பேரும் இருக்காங்க. வேலூர் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 15,09,964 பேர். வேலூர் தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பார்க்கலாம். இதில் நாம் பிரதானமாக இருக்கிற 4 கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த கதிர் ஆனந்த் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. என்டிஏ கூட்டணி வேட்பாளராக புதிய நீதி கட்சியை சார்ந்த சண்முகம் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. ஏஐஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த பசுபதி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. கடைசியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக மகேஷ் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்த 4 வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதலாவதா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற திரு கதிர் ஆனந்த் அவர்கள். இவர் வேலூர் மாவட்டத்தில் காந்தி நகரில் வசித்து வர்றாரு. இவர் தொழில் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வாடகையிலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிகாம் மற்றும் எம்பிஏ படிச்சிருக்காரு. அடுத்ததா புதிய நீதி கட்சி சார்பாக போட்டியிடுற ஏசி சண்முகம் அவர்கள். இவர் ஆரணியில் இருக்கிற அருணகிரி சத்திரம் அப்படின்ற ஊரில் வசித்து வர்றாரு. இவர் விவசாயம் மற்றும் தொழில் செய்கிறாரு. இதுதான் இவரோட வருமான காரணங்களாகவும் இருக்குது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா பிஏ மற்றும் எல்எல்பி படிச்சிருக்காரு. அடுத்ததா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற எஸ் பசுபதி அவர்கள். இவர் திருப்பத்தூரில் இருக்க பூங்குளம் அப்படின்ற ஊரில் வசித்து வர்றாரு. இவர் ஒரு தனியார் மருத்துவர். இதுல என்ன இவருக்கு வருமானமும் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் மற்றும் எம்டி முடிச்சிருக்காங்க. கடைசியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற தி மகேஷ் ஆனந்த் அவர்கள். இவர் கோயம்புத்தூரில் வடவள்ளியில் வசித்து வர்றாரு. இவர் விழா ஒருங்கிணைப்பு பணி செஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொழிலேருந்து இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா இளங்கலை பொறியியல் முடிச்சிருக்காரு. இந்த 4 கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றியும் பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற கே ஜெயமணி அவர்கள். இந்தியா கனசங்கம் கட்சி சார்பாக போட்டியிடுற வி கலியபெருமாள் அவர்கள். பாரதிய பிரஜா ஜக்தயா கட்சி சார்பாக போட்டியிடுற ஏ நடராஜன் அவர்கள். ஐக்கிய குடியரசு கட்சி சார்பாக போட்டியிடுற பீமராவ் மிலிந்தர் அவர்கள். தமிழ் மாநில முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக போட்டியிடுற எஸ் வில்லியம் சத்யராஜ் அவர்கள். கட்சி சார்பாக இல்லாமல் 22 சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. அவங்களோட பெயர்கள் இதோ. இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம் வேலூர் தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட், அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 47% வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு. 46% வாக்குகளோட அதிமுக 2வது இடத்துலையும் 2% வாக்குகளோட நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 39% வாக்குகள் பெற்று அதிமுக முதல் இடத்துலையும், 33% வாக்குகள் பெற்று பாஜக 2வது இடத்துலையும், 21% வாக்குகள் பெற்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2009 தேர்தலில் திமுக 50% வாக்குகளோட முதல் இடத்துலையும், 35% வாக்குகளோட அதிமுக 2வது இடத்துலையும், 8% வாக்குகளோட பாமக 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2004 தேர்தலில் திமுக 57% வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 34% வாக்குகளோட அதிமுக 2வது இடத்துலையும், 1% வாக்குகளோட ஜனதா தளம் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 1999 தேர்தலில் பாமக 47% வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 43% வாக்குகளோட அதிமுக 2வது இடத்துலையும், 6% வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 1998 தேர்தலில் பாமக 49% வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 45% வாக்குகளோட திமுக 2வது இடத்துலையும், 2% வாக்குகளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம். நீங்கள் வேலூர் தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணலன்னா சீக்கிரமாக முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் 19ஆம் தேதி. கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க. அப்புறம் மறக்காமல் வேலூர் தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.